வணக்கம் மீனராசி அன்பர்களே. நெக்ஸ்ட் ஜென் மீடியா என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெரிய மகிழ்ச்சி. அன்பர்களே, ஆடி மாதத்தில் நமக்கு சூரியன் கடகராசிக்குள்ளே உட்கார்ந்துருந்தார். உங்கள் ராசியிலேருந்து 5ஆம் இடம் அப்படிங்கிறது. இந்த 5ஆம் இடம்னாலே கொஞ்சம் வியாதியை கொடுக்கும், மருத்துவ செலவை கொடுக்கும் அப்படிங்கிற இண்டிகேஷன் உண்டு. அதனால் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் எல்லாம் இருந்து தான் செவ்வாயும் சனியும் பார்த்து கொண்டிருந்த இந்த பார்வையும் பரிமாற்றங்களும் உங்களுக்கு நிறைய குழப்பத்தை கொண்டு வந்தது. இது மாறிடுச்சா அப்படின்னு பார்க்கணும் இந்த ஆவணி மாதத்தில் அப்படின்னு பார்ப்போம். இந்த கடகராசியிலிருந்து சிம்ம ராசியில் ஆட்சி அப்படிங்கிற இடத்துக்கு போகிறார் சூரிய பகவான். சூரியனுடைய இந்த ஆட்சியினால் வரக்கூடியது பொருள் வரவு. அதனால் பண கஷ்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த சூரியன் அனுகிரகம் செய்கிறார். எதிர்பாராத செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிடுவார். ஏன்னா அவர் 12ஆம் இடத்தை பார்க்க போகிறார். கும்பராசியை ராகு இருக்கிற இடத்த பார்க்கிறார். ஏற்கனவே குருவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனாலே உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் கண்ட்ரோல் ஆகும். வெளிநாட்டு வர்த்தக தொடர்புகளிலே நல்ல ஒரு ஈவெண்ட்ஸ் நல்லா க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதனால் ஈஸ் அவுட் ஆகக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. புதிய பாணியில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகிரகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த குருவும் சூரியனும் கேதுவும் சேர்ந்து செய்ய போகிறார்கள். அதனால் நல்ல ஒரு நிகழ்வு. 19 ஆகஸ்ட் அன்னைக்கு இந்த சுக்கிரன் மிதுன ராசியிலேருந்து வெளியில் வந்துடுவார். கடகராசியில் உட்காந்துப்பார் 5ஆம் இடம். இங்கே வந்த உடனே பணவரவு ஜாஸ்தியாகும், கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அவர் லாபத்தை பார்க்க போகிறார், மகர ராசியை பார்க்க போகிறார். பணவரவு எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் அப்படின்வோம், அது மாதிரி ட்விஸ்ட்டில் கிடைக்கும். சிலவங்களுக்கு லாட்ரி டிக்கெட்டாக கூட கிடைக்கலாம். புதையல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எதிர்பாராத வகையிலே அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். நல்ல ஒரு மாற்றம் வேண்டுமென்றால் தொழில் சிறக்க வேண்டும். தொழிலிலே நல்லதொரு முன்னேற்றம் வர வேண்டும் அப்படின்னா உங்கள் ராசியினுடைய 10ஆம் இடமான தனுசு ராசியை செவ்வாயும் பார்க்கிறார், குருவும் பார்க்கிறார் மற்றும் சனி பகவானும் பார்க்கிறார். அப்படிங்கிறதுனால தொழிலிலே சிறந்த முன்னேற்றங்களுக்கான ஐடியாஸ் எல்லாம் நிறையா வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் சினிமாட்டிக்காக சொன்னால் சின்ன கல் பெத்த லாபம் அப்படின்வாங்க இல்லையா, அப்படி ஒரு சின்ன முயற்சி நிறைய லாபத்தை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். முயற்சிகளை அழகாக கட்டுக்கோப்பாக கொண்டு வந்தீர்களானால் லாபம் உங்கள் பக்கமே வந்துட்டிக்குன்னா 3 குடையவன் 7 அமர்ந்து 5 அமர்ந்து 11 பார்க்கிறான்மா. 3, 5, 11 அப்படிங்கிற சுக்கிரனுடைய பார்வை வந்துடும். 3, 5, 8, 11 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ பணம் வருவதற்கான வாய்ப்புகளை பெற்றுத்தருகிறார்கள் இந்த கிரகங்களின் இடங்கள் நிலைகள் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம செய்ய வேண்டியது எக்ஸிக்யூஷன்ஸ் தான். எப்படிப்பட்ட எக்ஸிக்யூஷன்? புதிய வேலை வாய்ப்புகளுக்கான முயற்சிகளை அழகாக மேற்கொண்டீர்களானால் என்ன வேலை வேணும்னு கிறிஸ்டல் கிளியராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். நான் எவ்வளோ அப்டேட் பண்ணிக்கிறேனோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி எனக்கு இடமாற்றங்களும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும்னு அப்டேஷன் தான் மிஸ்ஸிங். அந்த அப்டேஷன் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா 4ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதனான குரு அமர்ந்து விட்டார். இப்போ படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். நண்பர்களுடன் பிணக்கங்கள் வரும், சிநேக விரோதங்கள் வரும். அதனால் கொஞ்சம் அதில் அட்ஜஸ்ட் பண்ணி நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு கொண்டு போகணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி உண்டு. போட்டித் தேர்வுகளில் வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கேபிட்டலைஸ் பண்ணணும். ஒரு தீர்மானமான முடிவுகள் எல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு தெரியலன்னா கொஞ்சம் குழப்பமான இடம் சார், இதுக்கு தெரியல சார், கொஞ்சம் அதுக்கான துறை வல்லுநரை கேட்பேன், எக்ஸ்பர்டைஸ் ஒப்பீனியன் அப்படின்னு வாங்கிப்பேன் அப்படின்னு கேட்கணும். மருத்துவத்திலும்
எல்லா டாக்டர்கிட்டையும் போயிட்டு வியாதி குணமாகலைன்னா அதுக்கான விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிடுங்க. செலவு வேஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். 12ஆம் இடம்ங்கிறது விரயஸ்தானம் இல்லைங்களா? அங்கே ராகு உட்கார்ந்துருக்கிறாரா, அதனால் கொஞ்சம் விரயத்துக்கும் வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அப்போ லாபம் நிறைய வரணுமே சார், எனக்கு எங்கன்னா லாபம் வருதான்னா, சுக்கிரன் லாபத்தை பெற்று தருவதற்கும் புதன் லாபத்தை பெற்று தருவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக ஆடை ஆபரணங்கள் புதிய விஷயங்கள் எல்லாம் நிறைய வரும். சுபிட்சங்கள் நிறைவதற்கு புதிய வரவுகள், குடும்பத்தில் சுப செலவுகளும் உண்டாகும். திருமணம் போன்ற விஷயங்கள் தகையும். குழந்தை வரவு நல்லதாக அமைய போகிற சூழ்நிலையும் இருக்கிறது. அதனால் நல்ல சுப செலவுகள் நிறைய காத்திருக்குது. சுகமாக சாப்பிடக்கூடிய சுக போஜனங்கள் ரெடியாக இருக்குது. அதனால் கல்யாண சமையல் சாதம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கிறதுனால இந்த மாதம் கொஞ்சம் மகிழ்ச்சிகரமான மாதமாக அமையப்போகிறது. மனதிலே கவலையை குறைத்து கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே சுபிட்சங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளை இந்த கிரகங்கள் கொடுக்க போகிறது. முக்கியமாக உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற சனி பகவானின் பிறந்த நாள் அப்படின்னு சொன்னால் 17 ஆகஸ்ட் அன்றைக்கி வந்துடுது. உங்கள் ராசிநாதனான குருவின் பிறந்த நாள் அப்படின்னு பார்த்தா 4ஆம் தேதி செப்டம்பர் அன்றைக்கி வந்துடுது. உங்கள் ராசியில் லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய இந்த சுக்கிரனின் பிறந்த நாள் அப்படின்னு பார்த்தோம்னா இது நமக்கு 16 செப்டம்பர் அன்றைக்கி வந்துடுது. உங்கள் ராசியின் 2ஆம் இடத்தையும் ஆக்குபை பண்ணியிருக்கக்கூடிய இந்த செவ்வாய் உங்கள் ராசியை நேரடியாக பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு 25ஆம் தேதி பிறந்த நாள். அப்படி எல்லாருக்குமே பிறந்த நாள் இருக்கக்கூடிய மாதம். அதனால் உங்களை அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்துட மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, விநாயக பெருமான் கன்னிராசியிலிருந்து நேராக உங்களை பார்க்குறார். அதனாலே இந்த மாதம் அவசியம் விநாயகர் சதுர்த்தியை நல்ல முறையிலே நீங்கள் விரதம் இருந்து கொண்டாடும்போது உங்கள் வாழ்க்கையிலே பலமும் நலமும் என்றும் பெருகி உங்களை தொடர்ந்து குடும்பத்திலே நல்ல வளத்தை பெற்றுத்தரும். நல்லது நடக்கும், நல்லது நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். அன்பர்களே, நாம் மாத பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது பொது பலன்களாகத்தான் பார்த்திருப்போம். ஏன்னா சூரியன் எப்படி மூவ் ஆறார் அப்படிங்கிறதும் கிரகங்கள் என்ன மாதிரி சேர்க்கைகளில் இருந்தார்கள் அப்படிங்கிறது தொடர்பு கொண்டு தான் ஒரு பலன்களை பார்ப்போம். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தர் ஜாதகத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கும்போது தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி அங்கேருந்து சந்திரன் எங்கே இருந்தார், மற்ற கிரகங்கள் எங்கே இருந்ததுன்னு பார்க்கும்போது அது இன்னும் தெளிவான ஒரு பலனாக உங்களுக்கு அமையும் என்பதை நீங்கள் மனதில் கொண்டீர்களானால் தனிப்பட்ட ஜாதகம் உங்களுடைய முழு விவரங்களை கொடுக்கும். அதனால் இது அவசியம் மனதில் கொண்டீர்கள். அது தொடர்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அதற்கான நம்பர் இந்த இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவசியம் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாழ்க வளத்துடன்.